ஓகே, எல்லாருக்கும் வெல்கம். உள்ளே வந்த எல்லாருக்கும் வெல்கம். ஸோ எல்லாருக்கும் உள்ளே வந்தவங்க எல்லாருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கா அதேமாரி க்ளவுட் கிச்சன் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கூட அவங்களுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சொல்லும் போது ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்க செஷன்ஸ் எல்லாமே பேசிக்காக நிறைய பேர் கேட்ட டவுட்டு அது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்தராக எல்லாரோட டவுட்ஸும் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் 5 minutes ஆகிடுச்சு. ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இதில் க்ளவுட்னா என்னன்றதும் தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஏன் இதை ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பேச போகிறோம் அப்படின்னா, மேபி இன்றைக்கி நிறைய பேரால் செஷனில் ஜாயின் ஆகிருக்க முடியாது. அவங்க எல்லாருமே ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணது யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன்னா ஜாயின் பண்ண முடியாதவங்களும் பார்த்துக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இப்போ இன்றைக்கி செஷனில் வர முடியல, யாராவது அனுப்பணும் அப்படின்னா கூட இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்க இதை ஃபுல்லாக பார்த்தாலே அவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேங்களா? க்ளவுட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். க்ளவுடுன்றது பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் எப்படி ரன் ஆகுதுன்னோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். க்ளவுடுன்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டு நம்ம சமைச்சு கொடுக்காம பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி இப்போ நான் இருக்க இடமே பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி தான். இங்கே ஆஃபீஸாகவும் ரன் ஆகும், கிச்சனாகவும் ரன் ஆகும். அதேமாதிரி அதுக்கு தனியாக ஸ்பேஸ் எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துமே எல்லாராலையுமே பண்ண முடியும் க்ளவுடை பொறுத்த வரைக்கும். இதுதான் பேசிக்கு. ஸோ அப்போ க்ளவுட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துமே பண்ண முடியும். நிறைய பேர் என்கிட்ட காமனாக கேட்ட கொஷின் என்னன்னா, இதுக்குன்னு தனியாக நம்ம இடம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஹாய் ப்ரோ. ஸோ எல்லாருமே வீடியோ மியூட் பண்ணிக்கோங்க. வீடியோ அண்டு ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நம்ம எதாவது பேசும்போது யாருக்கா வேணும்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற செஷன் வரும். ஏன்னா பேசிக்காக எப்படி ரன் ஆகுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால பேசிக்காக ஃபஸ்ட் நான் பேசிடுறேன். ஓகேங்களா? ஸோ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ரன் ஆகும். நம்ம வீட்டில் இருந்தே பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னால் பேசிக்காக எஃப்எஸ்ஐ தேவைப்படும். ஏன்னா இப்போ நம்ம ஃபுட்டுன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது இப்போ ஒரு ஊர்காவாக ஆரம்பிக்கட்டும், இல்லை என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம ஃபுட் ரிலேட்டடாக போனாலுமே ஃபுட் லைசன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும் அஃபிஷியலாக. இப்போ எல்லாமே இப்போ நிறையா ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், நம்ம இப்போ வீட்டுக்கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்டுமே சில பேர்லாம் சின்ன சின்ன பரோட்டா கடை அந்த மாதிரி ஸ்டால்லாம் இருக்கவங்களாம் அதெல்லாம் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபுட் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா மேண்டேரி கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் ஆரம்பித்து பேசிக்காக நீங்கள் எப்படி பண்ணாலுமே ஃபுட் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அஃபிஷியலாக அது செல்லுன்ற மாதிரி. ஓகேங்களா? ஐ எம் ஃப்ரம் தஞ்சாவூர். ஐப்ரோ. ஸோ ஃபுட் லைசன்ஸ் ரொம்பவே மேண்டேட்டரி. இது ஒரு லொக்கேஷனுக்குமே மாறும். ஃபுட் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு மட்டும் ஒரு 100 rupees கிட்ட ஆகும். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக எதாவது ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஆனால் வேறு லொக்கேஷன்லேருந்து இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸே நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் போனப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஸோ அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வரத்தா இருக்கட்டும், இல்லை அது லாங் டேர்மாக எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க. அதனால் என்னோடய சஜஷன் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இப்போ அதுக்கு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு நியர்பைலே பார்த்தீங்கன்னா இந்த பேனு, ஆதார் கார்டு அதெல்லாம் பதிகிற இடம் இருக்கும் பாருங்கள். ஸோ அங்கேயே போய் கேட்டிங்கனாலே எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் நியர்பை இப்போ புதுக்கோட்டை, சென்னை அந்த மாதிரினா நீங்கள் என்ன லொக்கேஷனில் இருக்கீங்களோ அது கூகுளில் போட்டாலே உங்களுக்கு நியர்பையில் ஏதாவது ஆஃப்லைனில் பண்ணுறவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவங்க ரெகுலராக அந்த பேசிஸில் பண்ணி அவங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் பண்ணால் உடனே இதாகும், அப்ரூவல் ஆகுன்ற தெரியும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு டாக்குமெண்ட் எஃப்எஸ்ஐக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் தான். உங்களோட ஒரு ப்ரூஃபை இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சொந்த வீடாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இபி பில் கொடுக்கலாம். அப்படி இல்லை சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் ப்ரோ இருக்கேன் நான், அப்போ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, வாடகை வீடாக இருந்தால் நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ ஓனருக்கும் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க ரெண்டல். அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு பண்ணிவிடுவாங்க. பண்ணிங்கன்னா 3-7 days கிட்ட ஆகும். ஸோ 3-7 days பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வரத்துக்கு உங்களுக்கு ஆகும். அவங்க மூலயமா நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிங்கன்னா எந்த இஷ்யூஸுமே இருக்காது. உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் காசு கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஒரு இடத்துக்கும் மாறும். இப்போ 2000, 2500. இப்போ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா 2250 ஆச்சு. ஆனால் வேறு ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம கேட்ட அமௌண்ட் எல்லாமே 3000, 3500 வரைக்குமே மேக்ஸிமம் வந்தது. அது மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அமௌண்ட் மாறும். அப்படி நீங்கள் அந்த எஃப்எஸ்ஐ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொசீஜரே நம்மளோட என்னதுன்னா நம்ம இப்போ இது கொண்டு போகணும். ஜொமேட்டோ, ஸ்விக்கி லாகின் பண்ணணும். ஜொமேட்டோ, ஸ்விக்கி எப்படி லாகின் பண்ணுறது கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைலே பண்ணலாம். ஆனால் சிஸ்டம் இல்லைனா பிசி இல்லை லேப்டாப் இருந்தால் பெட்டராக இருக்கும். எதுக்குன்னா
நீங்கள் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதில் வந்து பேசிக்காக டீட்டெயில் அப்டேட் பண்ண சொல்லும். எப்படி அப்டேட் பண்ணணும்னா, ஸ்விக்கி இல்லைனா ஜொமேட்டோன்னு போட்டு ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அப்படின்னு போட்டிங்கனாலே ஒரு சைட் ஓப்பன் ஆகும். அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் எஃப்எஸ்ஐ உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரூஃப் யார் நீங்கள் பண்ண போகிறீங்களோ, யார் வந்து அதில் அந்த ஒர்க்கை யார் பண்ண போகிறீங்களோ, யார் பேரில் லைசன்ஸ் எடுத்துருக்கீங்களோ அவங்களோட ப்ரூஃப் பேனாக இருக்கட்டும், இல்லை ஆதாராக இருக்கட்டும், சின்ன சின்ன பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எஃப்எஸ்ஐயை வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆன்லைன் வந்துடும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 999 + ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 999 + ஜிஎஸ்டினா ₹1118 அந்த மாதிரி அமௌண்ட் கிட்ட வரும்னு வச்சுங்களேன். ஆனால் அது பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வர ஃபர்தர் ஆர்டர்லேருந்து அவங்களே நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஜொமேட்டோவில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 999 + ஜிஎஸ்டியில் 499 வந்து முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? முன்னாடியே நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் லைக் வந்து உங்களுக்கு அந்த 499 பே பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆக்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை மட்டும் ஜொமேட்டோலேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பேரில் வாங்கி லைக் வந்து ஒரு ஜொமேட்டோ ஸ்விக்கியில் போய் லாகின் பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்ம மெனு செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு பண்ண போகிறீங்க அது எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக வரும். லைக் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளவுட் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடை வைக்கல. ஸோ கடை வச்சோம் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு 4 பேர் 5 பேர் போவாங்க ஒரு நாளைக்கு. லைக் அதுலேருந்து ஒரு 2-3 பேர் நம்மளுக்கு கஸ்டமராக மாறுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்மேட்டில் ரன் ஆகாது. நம்மளுக்கு ரன் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் நம்ம கூட காம்படிட்டிவ் ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 - 400 ரெஸ்டாரண்ட் ஒரு ஊருக்கும் லிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் நியூவாக போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து கீழே தான் லிஸ்ட் ஆகிருக்குமா. ஸோ கீழே லிஸ்ட் ஆகும்போது என்ன இஷ்யூ நடக்கும் அப்படின்னா, மேலே இப்போ நம்மளே நீங்களே ஒரு கஸ்டமரை யோசிச்சு பாருங்க. போகிறீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எதில் ஆர்டர் பண்ணுவீங்க? லைக் வந்து இப்போ ஒரு மேலே இருக்க ஒரு 10 ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வந்துடும்ல. ஸோ இந்த பேட்டர்னில் தான் ரன் ஆகும். அப்போ நீங்கள் கீழே இருக்கும்போது உங்களால் அவ்வளோ சீக்கிரம் சேல்ஸே கொண்டு வர முடியாது. சேல்ஸ் கொண்டு வரத்துக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, லைக் வந்து ப்ரமோஷன்ஸ் நம்ம வந்து இப்போ மெட்டா ஆட்ஸ், அதாவது ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை நம்மளோட க்ளவுட் கிச்சனை வெளியே தெரிய வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து லைக் வந்து அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலே சிடிசி ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ மெனுவை வந்து அவங்க நிறைய பேருக்கு ஷோ பண்ணுவாங்க. அந்த ஆடு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இத்தனை பேருக்கு ஷோ பண்ணுறதுக்கு இவ்வளோ காசுன்னு வாங்குவாங்க. இனிஷியலி நீங்கள் அதுக்கு பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அவ்வளோலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரெஸ்டாரண்ட், அதாவது க்ளவுடுன்னும் போது இப்போ ரெஸ்டாரண்ட்னா தான் நம்மளுக்கு 12 மணியோட க்ளோஸ் பண்ணணும், 1 மணியோட க்ளோஸ் பண்ணணும்னு சில ரெக்குயர்மெண்ட்லாம், சில இதெல்லாம் இருக்குது, கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் க்ளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்னும் நிறையா ஊர்லலாம் வந்து 24 ஹவர்ஸுமே வந்து இருக்குது. ஒரு சில ஊரில் மட்டும் ஒரு 4 o'clock 3 o'clock அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நைட் டைமில் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆஃப்லைன் போயிடுவாங்க. ஆஃப்லைன் போனதுக்கு அப்புறமா உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வந்து கொஞ்சம் மேலே ஷோ ஆக ஆரம்பிக்கும். அப்போது வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து பேசிக்காக ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேல்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பிரியாணி இருக்குது, பீஸா, பர்கர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ என்னோட மெனு என்னென்னா பீஸா, பர்கர், சாண்ட்விச் அந்த மாதிரி தான். ஏன் நான் அதை சூஸ் பண்ணேன்னா, இப்போ பிரியாணியே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் ஏன் பண்ணலைன்றது காரணம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு சேல்ஸ் வந்து 1 இல்லை 2 அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ நான் வந்து ஒரு பிரியாணி செய்யணும்னா மினிமம் ஒரு 1 kg செய்கிறேன் அப்படின்னா ஒரு 7 பிரியாணி அதில் வருதுன்னு வச்சுக்கோங்க. 6லேருந்து ஒரு 7 பிரியாணி வருதுன்னா அப்போ அந்த 6, 7 அன்றைக்கி நான் சேல் ஆகலைன்றப்ப என்ன ஆகும்னா ஃபுட் வேஸ்டேஜ் நடக்கும் எனக்கு. ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் நடந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த இடத்துல லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ பீஸா, பர்கர், சாண்ட்விச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு லைக் வந்து அந்த பொருளை ஆர்டர் அடித்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு கொடுத்தா போதும். அப்போ நிறைய பேர் வந்து இட்லி தோசைலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இட்லி தோசையுமே வந்து லைக் அந்த ஆர்டருக்கு அப்புறம் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு செய்கிற சட்னிலாம் இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன குவான்டிட்டியில் டிபெண்ட் பண்ணி செய்வோம். ஒரு 10 பேர் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுவாங்க, நம்பி 10 பேர் செய்கிறீங்க, 2 பேர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மிச்சம் ஒரு 8 இருக்குது. சரி மறுநாள் ஒரு நாள் அதிகபட்சம் வைக்க முடியும். ஸோ அன்றைக்குமே ஒரு 2 பேர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே வேஸ்டேஜில் போய் முடிஞ்சிடும்ல. ஸோ க்ளவுட் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் எடுக்க முடியும். அப்போ இந்த ஐட்டம்லாம் பண்ணவே முடியாதா அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ரொம்பவே மினிமலாக இப்போ ஒரு 3 பிரியாணி நம்மளால் செஞ்சு அதை லிஸ்ட் பண்ண முடிஞ்சாலே பெரிய விஷயம் தான். ஆனால் 3 பிரியாணிலாம் நம்ம 3 பிரியாணியாக செஞ்சு டெய்லி விற்றுட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபுட் செலெக்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் வேஸ்டேஜும் பண்ணக்கூடாது. அதே டைமில் உங்களுக்கு மினிமலாக செய்கிறதுக்கு எந்த மினிமலான இது இருக்குது. அதேமாதிரி ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஊறுகாவாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி ஃபுட்டுமே நிறைய ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் ஃபுட்டில் என்ன டைப் ஆஃப் ஃபுட் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களால் லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்கஹால் அந்த ரிலேட்டடாக ஏதாவது ஃபுட் இருந்தால் நம்ம பண்ண முடியாது. ஸோ மற்றபடி நார்மலாக இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளால் லிஸ்ட் பண்ணி அதில் சேல் கொண்டு வர முடியும். இப்படி தான் வந்து அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃபுட்டு மெனு சூஸ் பண்ணுறது. இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவே ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. 100%, 50% ஆஃபர் அப் டு ₹100 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து நம்ம கொடுக்கறது தான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 50% ஆஃபர் அப் டு ₹100 அந்த மாதிரி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு ₹300 எனக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா 50% ஆஃபர் போட்டோம்னா ₹150 வரும். ஆனால் 150 வராது. ஏன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டே நம்ம ₹100 தானே வச்சுருக்கோம். அப்போ அந்த 100 மட்டும் நம்மளுக்கு டிடெக்ட் ஆகிட்டு ஒரு 200 வரும். 200ல் உங்களுக்கு வந்து 36% எடுப்பாங்க. ஓகேங்களா? 36%ன்றது ஸோ டேரெக்டானது கிடையாது. 22% ஜிஎஸ்டியும் ப்ளஸ் வந்து கூட வந்து 22% வந்து அவங்களோட சர்வீஸ் சார்ஜும், தென் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து 36 வரும். 36 to 40 வரைக்குமே வரும். அப்போ எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ₹100 ஒரு பொருள் இருக்குது. லைக் வந்து இப்போ ஒரு ₹100 ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம ஆன்லைனில் சேல் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். 36% எடுக்கிறாங்கன்னா ₹36 அவங்க டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டாக நிற்கும். அதுலேருந்து நம்மளுக்கு மேக்கிங் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ₹100 இப்போ ஒரு கடையில் பிரியாணி விற்கிறாங்க அப்படின்னா, அந்த ₹100 அவங்களுக்கு ஒரு ₹20, ₹30 ப்ராஃபிட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ₹100 மேலே அவங்க ஆன்லைனில் எப்படி பண்ணணும்னா, இந்த 36%ம் ஆட் பண்ணி தான் விற்கணும். அப்போ ஒரு பிரியாணி அவங்க ₹140 வச்சாங்கன்னா, அந்த ₹40 ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ரிமைனிங் ₹100 உங்கள் கைக்கு அப்படியே வந்துடும். அந்த ₹100லேருந்து மேக்கிங் சார்ஜ் போக உங்களுக்கு ஒரு பிரியாணிக்கு ₹20, ₹30 அது நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றத பொறுத்து இருக்குது. ஸோ இப்படி தான் ரன் ஆகும். அப்போ நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், சாண்ட்விச்சாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், அதுக்கு மேக்கிங் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு, அது கூட நம்ம ப்ராஃபிட் இப்போ எனக்கு வந்து ஒரு பர்கருக்கு வந்து ஒரு ₹60 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. செய்யறதுக்கு மட்டும் எனக்கு ₹60 ஆகுதுன்னா, நான் வந்து ₹80 ஆஃப்லைனில் விற்றேன்னா எனக்கு ₹20 ப்ராஃபிட் டேரெக்டாக கிடச்சிரும். ஆனால் இப்போ நான் ஆன்லைனில் போகும்போது அதே ₹80 வைக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கூட வந்து ஒரு ₹35, ₹40 சேர்த்து வைப்பேன். ஸோ ₹40 நான் சேர்த்து வைக்கும் போது என்ன ஆகுனா, அந்த ₹40 அவங்க டிடெக்ட் பண்ணிப்பாங்க. பண்ணிவிட்டு அகைன் அந்த ₹80 எனக்கு அப்படியே கைக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் எனக்கு ₹60 செய்யறதுக்கு போக ஒரு ₹20 ஒரு பீஸ்க்கு ப்ராஃபிட் நிற்கும். அது எல்லாமே நம்மளோட இதுதான். இப்போ தோசை ஐட்டம் இல்லை இட்லி ஐட்டம்னா அதுக்கு வேறு மாதிரி மாறும். ஸோ ஒரு ஐட்டத்துக்குமே லைக் இந்த மாதிரி மாறும். இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ பேசிக் இப்படி தான் ரன் ஆகும். இந்த பேட்டர்னில் தான் ரன் ஆகும். ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேமெண்ட்லாம் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்துருவாங்க. இது இன்னொன்று என்னென்னா, லைக் வந்து நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, சம்பாதிக்கலாம், ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம க்ளவுடாக வரும்போது க்ளவுட் கிச்சனும் இருக்காங்க. இப்போ நீங்கள் நைட்டில் நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே, நைட்டில் நீங்கள் பார்க்குற பாதி ரெஸ்டாரண்ட் வந்து க்ளவுட் கிச்சனாக தான் இருப்பாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து க்ளவுடுனா அவங்க வந்து வீட்டிலேருந்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரியும். நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம், அந்த ஃபுட்டு வருது, அவ்வளோதான். ஸோ தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் தாண்டி தெரியாத நிறைய பேர் இருக்கும்ல, அதெல்லாம் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சனாக மட்டும்தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் க்ளவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நைட் டைமில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதேமாரி இன்னொன்று என்னென்னா, செகண்ட்ரியாக பண்ணணும். இதை மெயினாக வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் வந்து சொல்கிறேன்னா, ஸோ மெயினாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆர்டரோட டைம் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா வரத்துக்கு ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் 20 ஆர்டர் வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ரொம்ப நாள் வந்து லிஸ்டிங்கில் இருக்கணும். ஒரு 3 மாதம் 6 மாதமாச்சு நீங்கள் மினிமம் லிஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ்மே வரும். அதேமாதிரி நிறைய பேர் வந்து இதை சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ணலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஸோ ஒரு மினிமமாக இப்போ ரெகுலராக ஆன்லைனில் இருந்தால் தான் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ரெகுலராக இந்த ஹோட்டல் இருக்குன்ற அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சாட்டர்டே சண்டே மட்டும் நம்ம ஆன்லைனில் வரோம்னு வச்சுங்களேன். அப்போ மற்ற நாளில் அவங்க நைட்டில் எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு வரும்போது லைக் அவங்களுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் காட்டாது. ஸோ ஆஃப்லைனில் இருப்போம். அப்போ சாட்டர்டே சண்டே மட்டும் ஆன்லைன் வந்தோன்னா உங்களுக்கு சேல்ஸ் வைஸில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ வந்தோடனே டெய்லி நம்ம ஆன்லைனில் இருக்கணும். நீங்கள் ஃபுல் டைமும் பண்ணலாம், பார்ட் டைமும் பண்ணலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போ மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் யாராவது வச்சுருக்காங்க. இப்போ நான் வேறு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ செகண்டரியாக ஒரு இன்கம் தேவை. இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என் ஒய்ஃப் பண்ணுறாங்க, இல்லை எங்கள் அம்மா பண்ணுறாங்க, தங்கச்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஒரு வேலை போயிட்டுருக்கும் போது அந்த வேலை எனக்கு செட் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து நீங்கள் இதை பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதுக்கு மேலலாம் அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி நீங்கள் சேல்ஸ் கொண்டு வரணும்னா இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கினா தான் முடியும். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் மாதிரி கிடையாது. ரெஸ்டாரண்ட்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரோ வீடியோ அண்ட் ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க, நம்ம பேசலாம் ஃபர்தராக. ஸோ ரெஸ்டாரண்ட்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து கொண்டு போகலாம். ரெஸ்டாரண்ட்னா எப்படி ரன் ஆகும்? ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம போய் பார்ப்போம், இந்த இடம் ஓகேவான்னு பார்ப்போம். ஃபுட்டை வந்து செய்யறதுக்கு ஒரு ஆளோ இல்லை நம்மளோ பண்ணுவோம். அவங்க வருவாங்க, கஸ்டமர் சாப்பிடுவாங்க, முடிஞ்சிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோட கமிஷன்லாம் சேர்த்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும்னு இருக்குல்ல,
அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக பண்ணணும். எடுத்தோடனே நம்ம வந்து உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகும். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே என்னென்ன மெனூஸ் எல்லாமே எப்படி பண்ணணுன்றதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபர்தராக. ஸோ அதை தாண்டி இது கொஞ்சம் டீட்டெயில் செஷனாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலாக நிறைய கேட்டிருந்தாங்க, க்ளவுட் கிச்சனுக்கு தனியாக கமர்ஷியல் பிளேஸ் ரெண்ட் பண்ணணுமா? இல்லை ப்ரோ, நீங்கள் கமர்ஷியல் பிளேஸ் தனியாக நீங்கள் ரெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து வீட்டில் இருந்தே பண்ண முடியும். ஓகேங்களா? வீட்டில் இருந்தே பண்ணும்போது அதேமாதிரி கமர்ஷியல் இபி மாற்றணுமான்னு கேட்டாங்க. கமர்ஷியல் இபியில் நீங்கள் மாற்றவே வேண்டாம். நீங்கள் வந்து வீட்டில் இருக்க இபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். தேவை என்னன்னா வீட்டோட அட்ரஸ்க்கு ஒரு ப்ரூஃபை வச்சு நீங்கள் வந்து எஃப்எஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து தனியாக கமர்ஷியல் எடுக்கணுமான்னு கிடையாது. நான் ஏன் எடுத்துருக்கேன்னா என்னோட வீடு வந்து செட் ஆகாது, சின்னது. ஸோ அங்கே என்னால் பண்ண முடியாதுன்றதால நான் தனி ஸ்பேஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிருஷ்ணா பேசுகிறேன். கிருஷ்ணா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பேசின கண்டக்ட் அப்படியே ஷார்ட் அதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு நீங்கள் டைப் பண்ணி அம்சத்துலேயே தெரிஞ்சுது. ஆமாம், ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்னதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருந்து அப்படியே டைப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ என்னோட ரெஃபரன்ஸுக்காக. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டுத்துலேயே வந்து ஆர்டர்ஸ் வருது இல்லை உங்களுக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறேன்? ஸோ அவங்களோட ஸ்விக்கி தான் பிரதர் பெஸ்ட்டு. ஏன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜொமேட்டோவில் இப்போ என்னோட லொக்கேஷன் இது வந்து லொக்கேஷனுக்கு மாறும். இப்போ இது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ இது வந்து பாண்டிச்சேரியில் யாராவது கேட்டாங்கன்னா ஸ்விக்கி பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சென்னையில் லைக் வந்து வேறு இடத்துல அந்த மாதிரி நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன். ஸோ அங்கே வந்து எந்த டெலிவரி பாய்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களோ, லைக் ஸ்விக்கியில் இருக்காங்களோ, ஜொமேட்டோவில் இருக்காங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். இப்போ ஒரு வேளை என்னோடய ரெஸ்டாரண்ட் நியர்பையில் வந்து ஜொமேட்டோட டெலிவரி பாய்ஸ் யாருமே இல்லைன்னா என்னோடய ரெஸ்டாரண்ட்டே வந்து பீப்புளுக்கு காட்டாது. ஏன் காட்டாதுன்னா, ஸோ உங்களுக்கு நியர்பையில் வந்து யாருமே டெலிவரி பாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேருந்து யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வந்து என் ரெஸ்டாரண்ட்டே காட்டாது. ஏன் காட்டாதுன்னா டெலிவரி பாயே இல்லை. இருந்தால் தானே டெலிவரி நான் ஃபுட்டு சமைக்க முடியும், சமைச்சு எடுத்துன்னு போய் கொடுக்க முடியும். அதனால் காட்டாது. இங்கே லொக்கேஷனுக்கு பொறுத்த வரைக்கும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த லொக்கேஷனை நான் கேட்ட வரைக்கும், பேசின வரைக்கும், லைக் பெங்களூராக இருக்கட்டும், சென்னையில் பேசினேன். ஸோ 2-3 பேர் க்ளவுட் வச்சுருக்கவங்ககிட்டே பேசினேன். ஃபர்தராக அவங்ககிட்ட பேசினப்போ எல்லாரோட சஜஷனும் ஸ்விக்கியாக தான் இருந்துச்சு. ஜொமேட்டோவும் இருக்குது, ஆனால் ஸ்விக்கி வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிறதுல அதிகமாக இருக்குது. அதேமாரி நம்ம ஆட் போகிறோம்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே அமௌண்ட் தான். இதுலேயும் என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்களோ, அதுலேயும் என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் எதுவும் டிஃப்ரென்ஷியேட்டே இல்லை. பெட்டர் வந்து ஆனால் நீங்கள் ரெண்டுமே லைக் வந்து ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இருக்கும். இந்த 2 மட்டும் கிடையாது. ஏன் ஸ்விக்கி ஜொமேட்டோ நான் டார்கெட் பண்ணுறேன்னா, எனக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னும் நிறைய ஷீரோ இருக்குது, குக்கர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. வேறு ஊரில் புது பிராண்டு, இல்லை லோக்கல்லேயே மற்ற ஊரில் இல்லாமல் அவங்க ஊரில் மட்டும் இருக்க பிராண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கூகுளில் வந்து அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த 2 தான் டாப்பில் இருக்குன்றதால நான் இதை பற்றி மட்டுமே தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ குக்கர்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். குக்கரில் இன்னும் பெட்டராக இருக்கும். என்ன உங்களுக்கு லைக் அந்த குக்கர் ஆப்பில் உங்களால் இன்னும் நிறையா பண்ண முடியும். இப்போ பிரியாணியாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். ஏன்னா அதில் வந்து குறிப்பிட்ட டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. இப்போ ஆர்டர் அடித்தவொடனே நம்ம ரெடி பண்ணி உடனே கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ இப்போ என்ன லைக் மணி வந்து ஒரு 9 ஆகுதா, ஸோ நைட்டு 10 மணி 11 மணி அந்த மாதிரி லைக் நம்ம ஒரு ஸ்லாட்டாக பிரிச்சுடுவாங்க. இப்போ நாளைக்கு காலையில் யாருக்கா ஃபுட்டு வேணுன்னா கூட அவங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்கள் குக்கர் ஆப்பில் என்ன பண்ண முடியும்னா, நாளைக்கு காலையில் அதுக்கான ப்ராடக்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணி கூட நீங்கள் அந்த வாடிக்கை செஞ்சு கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி குக்கர் ஆப் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ உங்கள் ஊரில் குக்கர் ஆப் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்துமே லாகின் பண்ண முடியும். ஸ்விக்கி ஜொமேட்டோவை விட பெட்டர் வந்து குக்கர் ஆப்பு. அதே மாதிரி பர்சன்டேஜ் வைஸும் வந்து கொஞ்சம் கம்மி. இது கூட கம்பேர் பண்ணும்போது கம்மி. அதில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் அதில். ஸோ நீங்கள் லாகின் பண்ணணுன்னாலே ஃப்ரீ தான். ஒரு 999 GST அந்த அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் குக்கர் வந்து என்ன ஒரு இஷ்யூனா, அதில் வந்து யூசர்ஸ் கம்மியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஃபோன்லேயே ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோ தான் இருக்கும். குக்கர்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு 3 ஆப் இருக்குது. இதை தாண்டி இப்போ யூபர்லாம் இருந்துச்சு. இப்போ யூபர் இல்லை, ஆனால் எங்கேயா இருக்கானோ எனக்கு தெரியல. லைக் பாண்டிச்சேரியில் எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வேறு ஆப் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதாவது டவுட் ப்ரோ எஃப்எஸ்எஸ்ஐ இது வந்து எப்படி ப்ரோ இது பண்ணுறது கெட் பண்ணுறது? எஃப்எஸ்ஐ ஒன்றும் இல்லை பிரதர். உங்கள் நியர்பை லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் ஆதார் பதியத்துக்கு இந்த இ சேவை மையம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃப்எஸ்ஐ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய இடத்துல பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அங்கே பண்ணலை அப்படின்னா எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குனே இடம் இருக்குது. அது தெரியலன்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் உங்களோட லொக்கேஷன் போட்டு நியர்பை எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ், இப்போ சென்னைனா சென்னை, இப்போ லைக் அண்ணா நகர்னா இந்த மாதிரி சென்னை அண்ணா நகர் எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் நியர்பை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சஜஷன் போகும். ஸோ அந்த சஜஷனில் நீங்கள் லொக்கேஷன் பார்த்து அவங்கள்ட்ட போனீங்கனாலே ஃபர்தராக நீங்கள் போய் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லைனா வந்து நியர்பையில் விசாரிங்க.
நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறத விட ஆஃப்லைனில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் சடனாக முடிஞ்சிடும். ஸோ சில டைம் 2 நாள்லாம் எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்டர் ஆகி கைக்கு வந்ததெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஆஃப்லைன் பெட்டர். நம்ம ஒரு 2000க்கு பார்த்துக்கிட்டு நம்ம ஆன்லைனில் பண்ணோன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏதாவது சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டா கூடமே அப்ளிகேஷனை வந்து ரிவர்ட் பண்ணுறாங்க. ரிவர்ட் பண்ணி திருப்பி அதுலேருந்து ஒரு 7 நாள் ஆகும் நீங்கள் கரெக்ஷன் அப்டேட் பண்ணதுக்கு. இல்லை சில டைம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து என்கொயரிஸ் மீன்ஸ் நாங்கள் இந்த மாதிரி கிச்சனை வந்து பார்க்கணும். வீட்டில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணாலும் நாங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க, என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ற மாதிரி வருவாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டீங்க அப்படின்னா பெட்டர் ஏஜென்ட் மூலயமாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலயமாவும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே இருக்காது. ஃபர்தராக நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு 5 இயர்ஸ்க்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சார்ஜ் ப்ரோ ஆகும் எஃப்எஸ்ஐக்கு? 3500. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனது 2250. ஸோ 2500 கேட்பாங்க. 3000 வரைக்குமே கேட்டிருக்காங்க மேக்ஸிமம். ஸோ 3500 வரைக்குமே மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு. ஸோ அதனால லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. நீங்கள் என்ன ஊரோ அங்கே என்னன்றதை பண்ண, ஆனால் மினிமம் ஒரு 2000 ஆச்சு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு அது, ஏன்னா எல்லாருமே வந்து 1500க்கு பண்ணவங்களாம் யாருமே கிடையாது. பண்ணது எல்லாமே ஒரு 2000 அந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே அதிகமாகி 3000 வரைக்கும் 3500 வரைக்குமே சொன்னாங்க. அதனால் இதுதான் பேசிக் சார்ஜாக இருக்கும். அதுக்கு ப்ரூஃப் வந்து ஏதாவது 2 ப்ரூஃப் இருந்தால் போதும். ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கணும், ரெண்டல் வீடாக இருந்தால், இல்லை ஓன் ஹவுஸாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இபி பில்லோ இல்லை கேஸ் பில்லோ ஏதோ ஒன்று அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு இருந்தால் போதும். அதுவும் பண்ணுற பர்சனோட ஒரே ஒரு ஓட்டர் ஐடி ஆர் எதர் ஆதார் கார்டு ஏதோ சம்திங் லைக் தட் எது இருந்தாலுமே நீங்கள் அது கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ வேறு யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்கள். ப்ரோ இப்போ நாங்கள் க்ளவுட் கிச்சன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜொமேட்டோலே அப்ளை பண்ணியிருக்கோம். வெரிஃபிகேஷன் ப்ரோக்ரஸ்னு வந்திருக்கு. ஆக்சுவலி என் டவுட் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பிரியாணி வந்து நம்ம 120க்கு சேல் பண்ணுறோன்னா அந்த 120ல் வந்து 30% அவங்க எடுத்துப்பாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துப்பாங்களா? அதுதான் டவுட் எனக்கு. இல்லை நீங்கள் என்ன ப்ரைஸ் செட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸுக்கு தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரைஸ் 120 செட் பண்ணுறீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ 120 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதில் 36% அவங்க எடுக்கும் போது 43 ரூபா எடுத்துப்பாங்க. ஸோ 120ல் 43 போச்சு அப்படின்னா லைக் வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 77 ருபீஸ் உங்கள் கைக்கு வரும். அப்போ அந்த ஒரு பிரியாணிக்கு நீங்கள் கொடுக்குற பிரியாணிக்கு மேக்கிங் காஸ்ட் போக அந்த 77 ரூபா உங்கள் கைக்கு வந்தால் ப்ராஃபிட்டாக இருக்குமா நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி ப்ராஃபிட் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் 120ன்றது 140 வரைக்கும் போகலாம், 150 வரைக்கும் போகலாம். அதேமாதிரி இந்த ப்ரைஸ் டிசைட் பண்ணும் போது எப்படி பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்னா, நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நிறைய ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும். ஸோ மற்ற ரெஸ்டாரண்ட் நம்ம காம்படிட்டர் ரெஸ்டாரண்ட்னா அது எவ்வளோ பெரிய பிராண்டாக வேணா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து க்ளவுடாக இருப்பாங்க, என்ன வேணா இருப்பாங்க, அவங்க எப்படி ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரைஸ்க்கு அவங்களால ப்ராஃபிட் கொடுக்க முடியட்டால் தான் இந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் க்ளவுட் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற கடைலாம் வந்து 150 ரூபா 160 ரூபா பிரியாணி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 120 ரூபா 110 ரூபா இல்லை 100 ரூபா கூட வைப்போம். ப்ராஃபிட் வந்தாலே போதும். ஸோ நம்ம அப்போ கம்மியாக ப்ரைஸ் வைக்கும் போது நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மளுக்கும் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் பெரிய தப்பு. அந்த இடத்துல நம்ம க்ளவுடை பொறுத்த வரைக்கும் பண்ணுறது பெரிய தப்பே அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் கடையாக வைக்கிறீங்கன்னும் போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் போனோம்னா வெளியே அதிகமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட கம்மியாக இருந்தால் வந்து சாப்பிடுவாங்க. க்ளவுடை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஸோ உங்களுக்கு கையில் எந்த ப்ராஃபிட்டுமே நிற்காம போயிடும். நம்ம அதை கம்மியாக பண்ணணுன்ற மைண்ட் செட்லேயே என்ன பண்ணிடுவோம்னா, அந்த ப்ராஃபிட் ஒழுங்காக வரலையான்னு பார்க்காமையே நம்ம போய்டும். அப்போ கை காசை போட்டு நம்ம சமைச்சு கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வீட்டுக்கு குக்கு கிடையாதுல்ல. ஸோ இருக்கும் போது நம்ம அந்த ப்ராஃபிட் வரோன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட் ஒரு 6-7 ரெஸ்டாரண்ட் பார்த்தாலும் தப்பு இல்லை. நீங்கள் பார்த்து அவங்க பிரியாணி என்ன ரேட் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 100 கிராம் 65 150 ரூபான்னு போட்டு வச்சிருப்பான். நம்ம கடையில் 100 கிராம் 65 வந்து 80 ரூபா இல்லை 60 ரூபா பேஷண்ட்டு ஏற்ற மாதிரி வரைக்கும் கிடைக்கும். நம்ம 50 ரூபா போட்டிருக்கான்ற போது அதை சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் லைக் வந்து நம்ம யோசிப்போம், ஒரு 65 150 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு இருக்காங்க, ஆள் இருக்காங்க. அது எந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், பெங்களூர், சென்னை எங்கே போனாலும் அதில் டாப்பில் இந்தந்த இடம்லாம் இருக்குது. சென்னை, பெங்களூர்லாம் ப்ரைஸிங்லாம் கவலையே கிடையாது. புரியல சார். சென்னை லொக்கேஷன் தான் ப்ரோ நாங்களும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. நீங்கள் என்ன ப்ரைஸ் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஃபுட்டு நல்லா கொடுத்துட்டீங்கனாலே போதும், லைக் அவங்களுக்கு போக ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகலை. இப்போ இந்த 999 + GST அவன் எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டை அவனே ஆடு போட்டு புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்துடுவான். ஸோ ஆன்லைன் போனனவே என்ன நடக்கணும், ஒரு 3 நாள் வந்து அந்த 1118 ரூபா உங்ககிட்ட டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், உங்கள் ரெஸ்டாரண்ட்டை புஷ் பண்ணிவிடுவான். புஷ் பண்ணி
லைக் வந்து ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே ஆர்டர் வருது, அப்போ நம்ம கரெக்டான பேட்டர்னாக தான் இருப்போம்னு அந்த ஒரு 3 நாள் 4 நாள் நினைப்போம். நினைச்சிட்டு அந்த அமௌண்ட் அவன் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவான், அப்படியே அவங்களுக்கு ஆடை ஸ்டாப் பண்ணுறோம். பண்ணோடனே நம்ம ரெஸ்டாரண்ட்டு அடியில் போயிடும் லிஸ்டிங்கில். ஒன்று யாருக்குமே ஷோ ஆகாது, நம்மளுக்கு ஆர்டர்ஸுமே வராது. அதை நம்பி ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நாள் போகிறத நம்பி ஸ்டாக் எடுத்து பண்ணி நிறைய லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணேன். ஆனால் என்னோட ப்ராடக்ட் வந்து இந்த பர்கர் சாண்ட்விச்ன்றதால அது எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபுட் வேஸ்டேஜ் ஆகலை. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்கில் இப்போ எனக்கு ஒரு பர்கர் செய்யறதுக்கு ஆக்சுவல் அமௌண்ட் எனக்கு ஒரு 50 ரூபா 40 ரூபா தான் ஆகும். ஸோ ஒரு 80 ரூபா வச்சா போதும். அப்போ 80 ரூபாயில் ஒரு அமௌண்ட் 20 ரூபா எடுத்திருந்தா கூட எனக்கு ஒரு 20 ரூபா 15 ரூபா வந்தால் கூட போதும் அப்படின்ட்டு தான் நான் டிசைட் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ நான் வச்சிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபா வச்சிருக்கேன். 149 ரூபா வச்சிருக்கேன் பர்கரை. ஏன்னா அப்போ நம்ம ஆஃபர் போட்டால் தான். அதேமாரி இன்னொன்று என்னன்னா, ஆஃபர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சமாக மதிப்பாங்க. நீங்கள் வித்தவுட் ஆஃபரில் போகிறீங்கனாலே ஆஃபர் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் கஸ்டமருக்கு தெரியாது, அந்த ஆஃபர் அமௌண்ட்டையும் வச்சு தான் ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா 2 பொருள் வாங்கும் போது ஒரு 100 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுதா, அப்போ 100 ரூபா விற்கிற பிரியாணி அவன் 150 ரூபான்னு வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுறோன்றதெல்லாம் அவங்களுக்கு ஐடியாவே வராது. அவங்க போய் ஆர்டர் பண்ணுவாங்க, 300 ரூபா பில் வேல்யூ வந்துடும். அந்த 300 ரூபாலேருந்து ஒரு 100 ரூபா அவங்களுக்கு கம்மியாகுது அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அதை ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியாக வச்சு நம்ம சேல் கொண்டு வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா சேல்ஸ்ன்றது வந்து அந்த லிஸ்டிங் ஆகுதுல, அதை பொறுத்து தான் நடக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இப்படி தான் பேட்டர்ன் ரன் ஆகும். அதனால் நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக எப்படி செட் பண்ணணுமோ பார்த்து செட் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. ஸோ மேக்ஸிமம் இப்போ பேசுனதில் ஓரளவுக்கு ஸோ எதுவுமே கிளாரிட்டி இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஏதாவது பேசிக்காக கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இந்த செஷன் நான் ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் கிட்ட போயிருக்கு. ஃபர்தராக இதை ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்லேயும் போட்டு நான் லிங்க் வைக்கிறேன். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்களால ஜாயின் பண்ணிக்க முடியல, இல்லை லைக் வந்து இன்னும் ஃபர்தராக யாரும் அந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து கண்டென்ட் ஆக்சுவலாக கம்மியாக தான் பேசியிருக்கோம். ஏன்னா அது இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டவுட் இருக்கோ, இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் என்னாலுமே அதுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பர்சனலாக டீமில் கேட்டிருந்தவங்க எல்லாருக்கும் பர்சனலாக வாய்ஸ்லேயும் சொன்ன டீம்லேயும் பண்ணியிருந்த காலும் நிறைய பேசியிருந்தேன். ஸோ அதை தாண்டி இந்த செஷன் இன்னும் போகணும்னு யோசித்தேன். ஆனால் வந்து இந்த செஷனில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 15-20 பேர் வரைக்கும் வந்தீங்க. இப்போ ஒரு 14 பேர் இருக்கீங்க. அதுவே எனக்கு போதும். ஆனால் இன்னும் ஃபர்தராக என்னோட ஆசை என்ன அப்படின்னா, லைக் வந்து இதை நம்ம லைக் எந்த ஒரு காஸ்ட்டு வச்சுமே நம்ம பண்ணலை. காசு எனக்கு பே பண்ணுங்க இந்த செஷனுக்கு அப்படின்றது கிடையாது. ஆனால் எனக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஏன் பே பண்ணணும்னா சும்மா சொன்னேன். ஸோ பேன்றது வந்து எனக்கு நீங்கள் பண்ணுற ஷேர் தான். ஸோ ஃபர்தராக வந்து லைக் வந்து ஷேர் கொண்டு போனோம். இன்னொரு 4 பேருக்கு இப்போ ஒரு 19 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அது இன்னும் ஒரு 100 பேருக்கு பார்க்குறாங்கன்னும் போது நம்ம கண்டென்ட் நிறைய பேருக்கு போய் சேருதுன்னும் போது அதால் இப்போ க்ளவுட் ஆரம்பித்து ஃபர்தராக கொண்டு போன ஆரம்பிக்கணும்னு கிடையாது. கண்டென்ட் இப்போ நிறைய பேருக்கு இந்த க்ளவுடுன்றதே ஒரு ஐடியாஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்தராக யாராவது அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு 2-3 பேர் நம்மளால் கைடன்ஸில் வந்து க்ளவுட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னும் போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதுல, அதுவே நம்மளுக்கு போதும். அதனால் நான் இந்த வீடியோ வந்து லைக் நான் சேவ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறுபடியும் இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தது பார்க்கணுன்னா கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். வேறு எதாவது ஃபர்தராக டவுட் இருக்கா? அப்படி எதுவும் டவுட் இல்லைனா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம்.